அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்தை தலைவராக இருக்கிற பெரியார் என்னவெல்லாம் போராட்டம் அறிவிச்சாரோ அந்த போராட்டத்துக்கு பூரா அண்ணா கூட போய் நின்னாரு. பெரியார் சொல்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் பெரியார். குலக்கல்வி திட்டத்தை பெரியாரை விடவும் தீவிரமாக எதிர்க்கிறார் அண்ணா. 2 பேரும் சந்திச்சிக்கவே இல்லை, வெளியே வந்தாச்சு. பெரியார் திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த திட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்து தம்பிகளை, அண்ணாவை அவ்வளவு பேரையும். பெரியார் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான் செய்வார், எதுவுமே நிதானமே இருக்காது. எதிர்க்கிற முடிவு பண்ணார்னா முழு எதிர்ப்பு தான், ஆதரிக்கிற முடிவு பண்ணார்னா முழு ஆதரிக்கிறது தான். ஏன்னா பெரியார் முதல்ல இருந்தது காங்கிரஸ் கட்சியில் கள்ளு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லி கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அறிவிச்சா போய் கள்ளுக்கடை மறியல் தான் அறிவிக்கணும், அதுக்கு தானே போராடணும். பெரியார் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே காந்தியின் தொண்டர்களில் தான் சொந்தமாக வச்சிருந்த 5000 தென்னை மரத்தை வெட்டின ஒரே ஒரு ஆள் பெரியார் மட்டும்தான் வெட்டினாரு. ஏன்னா தென்னை மரம் இருந்தா கல் இறக்குவார், அதனால வேண்டாம். அவர் மரம் காந்தி பெரியாரை பார்த்து பயந்தேன்னா அந்த இடம் தான். என்னடா ஒருத்தன் கள்ளுக்கடை மறியல் அறிவிச்சோம்னா போய் சொந்த மரத்தை வெட்டுவான் ஒருத்தன், இவ்வளவு தீவிரமா இருக்கானே, அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு காந்தி சொல்ல ஆரம்பிச்சது பெரியார் அந்த இடத்துல தான். அப்படி எல்லாத்துலையும் தீவிரமா இருந்தவர், அப்படி தீவிரமா திமுகவை திட்டினார் அவர். ஆனால் அது எதை பற்றி மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதே போராட்டம் அந்த தலைவரும் சேர்ந்து அதே ஜெயிலுக்கு போறாரு. ஒரு சிறைச்சாலையில் பிரிந்த 2 பேர், அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க. 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கல. பெரியார் வெளியே உலாவ வரும் பொழுது அண்ணா சிறைச்சாலை விட்டு அறையை விட்டு வெளியே வர மாட்டார். ஏன்னா பெரியார் இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. எப்போ பெரியார் வெளியே இல்லையோ அப்போ தான் அண்ணா வெளியே வந்து உலாவார். இது பெரியாருக்கு தெரிய வருது. ரொம்ப திட்டிவிட்டு போவீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல, பழம் பிஸ்கெட்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 6 பிஸ்கெட்டை அண்ணாதுரைகிட்ட கொடுக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அவருடைய சிறைச்சாலைக்கு. அண்ணா அதை வெங்கடாஜலபதி கோயில் பிரசாதத்தை ஒருத்தர் எவ்வளவு பணிவோட வாங்குவோனா அவ்வளவு பணிவோட ஐயாவா கொடுத்தாரு வாங்கிக்கிறாரு. ஒருத்தட்ட வாங்கினா நம்ம திருப்பி கொடுக்கணும்ல, ஒரு பொருளை வாங்கினா நம்ம திருப்பி கொடுக்கணும், அதான் நம்ம பதிலுக்கு அன்பு செலுத்துறது. எப்படி திருப்பி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னா, 67 ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி அந்த பிஸ்கெட்டை தங்க பிஸ்கெட் ஆக்கி திருப்பி கொடுத்தாரு. ஐயா நீங்க ஒரு கனவு கண்டீங்க, அந்த கனவு எப்ப நிலைக்கும்? சட்டமானா நிலைக்கும், சட்டமாகல நிலைக்காது. பெரியார் என்ற சிந்தனாவாதி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது. அதற்கு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார். அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார். கலைஞரின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்.